இந்நிகழ்விலே முதன்மை விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே, இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தராக இருக்கக்கூடிய கல்வியாளர் ஜெனிவா கலை பேரவை தலைவருமாகிய அருந்தராஜ் அவர்களே, இந்நிகழ்வின் கதாநாயகியாக திருவருள் இயேசுதாவி நூலினுடைய எழுத்தாளராக அத்தோடு நம்முடைய பிறந்த நாயகியாக முன்னிலையிருக்கின்ற மதிப்புக்குரிய மாவட்ட குருபராஜர்களே, எங்களுடைய ஆன்மீக பணியில் கலைக்கலாச்சார பொறுப்பாளர் பொன்ராஜ் அவர்களே, இங்கு இந்நிகழ்வுக்கு வருகின்ற கல்விமான்களே, பெரியோர்களே, என் அன்புக்கும் பாசத்தினுடைய இப்பணிக வாழ் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். திருவருள் இயேசு அந்தாதி என்கின்ற இந்த இலக்கியத்தை படைத்த நம்முடைய பணியகத்தினுடைய செயலாளர் ரூபா என்னை வாழ்த்துவதை பெருமை அடைகிறேன். இறைவன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகையில் எழுதி இயேசுவின் புகழோடு அவரை போற்றுவதை நிர்வாகம் கொண்டவன் என்ற முயற்சியை வாழ்த்தி வாழ்த்துவதை பெருமை அடைகிறேன். பாவலர் ரூபாவை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் அவரை பற்றி அதிகமாக தெரியும். இருந்தும் இந்த பணியிடத்தினுடைய இயக்குநர்களின் அடிப்படையிலே பாவலர் ரூபா நான் வளமையாக பகுதியாக ஔவையார் என்று அழைக்கிறேன். கூட்டத்துக்கு வந்தாலும் ஏதாவது தமிழை பற்றி பேசிக்கொண்டு இருப்பான், ஏதாவது தமிழகங்களை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். ஆகவே ரூபாக்கா என்னுடைய சுவிஸ் ஆன்மீக பணியகத்துடைய மத்திய குழுவிலே பணியாற்றுகிறார். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் கடமையுடன் செய்யக்கூடிய சிறந்த ஆளுமை படைத்தவர். அதோடு நம்முடைய மனிதர்களுடைய செயலாளராக பணியாற்றுகிறவர். அதோடு ஆரம்பகால முதல் மறைய ஆசிரியராக பணியாற்றுகிறார். திருமண ஆயுத வகுப்புகளை பிள்ளைகளுக்கு ஆயுதப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர். அதோடு தமிழிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். என்னை நன்றாய் இறைவன் படைத்தால் தன்னை நன்றாக தமிழ் செய்கின்ற திருமூலருடைய திருமணத்திற்கு ஒப்ப அவர் ரூபா அவர்கள் சிறு வயதிலிருந்து இந்த தமிழ் மேல் தனியான தாக்கப்படுகிறார். ஜாழ்ப்பாணத்தில் அவர் வாழ்ந்த போது பாதுகாவலன் பத்திரிகைகளுக்கும் நான்கு என்ற சந்திரிகைகளுக்கும் தன்னுடைய தமிழ் பயணத்தை ஆரம்பித்து இப்பொழுது தனியாக தனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழின் தனித்துவத்தையும் மறக்காமல் என்னாலும் தமிழுக்காக ஏதோ ஒரு வகையிலே நான் பணியாற்ற வேண்டும், ஆண்டவர் என்னை நன்றாக படைத்திருக்கிறார், ஆகவே நான் ஆண்டவருக்கு என்னுடைய மொழியிலே நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர் நல்ல காரியங்களை செய்திருக்கிற அதே நேரத்தில் தான் இந்த திருவருள் இயேசு அந்தாதி என்கின்ற நூல் அவருடைய மொழியாலே எழுதப்பட்டு யாழ்ப்பாணத்திலே சச்சின் ஞானப்பிரகாசத்துடைய தலைமையை வெளியிடப்பட்டு இன்றைய நாளிலே உறவுகளாக இருக்கக்கூடிய நம்மோடு சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். ஆகவே இந்த நாளிலே பாவலர் குளோரியா ரூபாவை நன்றியோடு நினைந்து பாராட்டுகிறேன். இந்த நூலை நான் வாசிக்கிற பொழுது நான் பார்த்த ஒரு சில விடயங்களை பெரியவர்கள் என்று அவர் நிச்சயமாக அதை பற்றி கதைப்பார்கள். ஆனால் எனக்கு பட்ட ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருவருள் இயேசு அந்தாதி என்று சொல்லி இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சில விடயங்களை அந்தாதிகளாக குறிப்பிடுகிற பொழுது நான் இதிலே பார்த்த விடயம் என்னவென்று சொன்னால், இதிலே ரூபா ஒருவனே இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லவில்லை. மாறாக இயேசு எனக்கு யார், இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார், இயேசுவினுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்வை எப்படி தொட்டிருக்கிறது, இயேசுவை நான் எவ்வாறு நம்புகிறேன் என்கிற அடிப்படையில் தான் ரூபாவுடைய இந்த அந்தாதிகளாக இருக்கிறார்.
உதாரணமாக 17வது அத்தியாயத்தை பார்க்கிற பொழுது துணையென வந்தாய் துணிந்து நான் உன்னை அனைத்தாடும் உன்னுடைய அன்பிலே இணைக்கின்ற வல்லமை வாழ்வை வழங்குமே விசுந்தரே எல்லாரும் நீயே எனக்கு அந்த கடவுள் இயேசுபாவை கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்குள் வருவாய் இயேசுவே என்றும் உலகத்தில் காண்பேன் உடைத்து திறத்தினான் உன்னடில் பூக்கிற உயர்ந்திடும் என் வாழ்வு பொன்னடில் தேவா பொழிந்திடும் மாதவனே பூலையும் நிற்பா வெளிப்புடன் யான் வாழ வேண்டும் வழிகாட்ட வாராய் வணங்கிட வாழ்வதன் நல்லவனே தீராத நோய்களை இவ்வாறாக அவருடைய எழுத்தானது கடவுள் இயேசு மேல் அவர் கொடுக்கிற நம்பிக்கையை இயேசுவினுடைய ஆற்றலை குணமாக்குதல் வெளிப்பாட்டை இயேசு செய்கின்ற புதுமைகளை மையமாக கொண்ட விதத்திலே இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு இந்த வேண்டுதலாக இந்த கந்தாதிகளை வெளிப்படுவது அவர் இயேசு மேல் கொண்டிருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களை நான் நிச்சயமாக இருக்கிற எங்களுடைய மக்கள் சேர்ந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய பணி சிறக்க இறைவனை மன்றாடுகிறேன். நீங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்திற்காக, தமிழ் விழுமியங்களுக்காக, கலாச்சாரத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் எல்லாம் இறைவன் உங்களோடு